நற்கனை ஆண்டவர் இரத்தம் சதையுமாக கடந்து வருகிறார். இறைவா இயேசுவே என்று அழைத்து உருக்கமாக உரத்த குரலில் பாடி ஆராதிப்போம். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஏசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஏசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். உற்சாகமா இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஏசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா, 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஏசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் இறைவனை ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனை ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் இறைவனை ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனை ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனை ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு, இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஏசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். வார்த்தையான இறைவன், வாழ்வளிக்கும் இறைவன், வல்லமையின் இறைவன், நற்கருணை இறைவன். வார்த்தையான இறைவனை ஆராதிக்கின்றேன். வாழ்வளிக்கும் இறைவனை ஆராதிக்கின்றேன். வார்த்தையான இறைவனை ஆராதிக்கின்றேன். வாழ்வளிக்கும் இறைவனை ஆராதிக்கின்றேன். வல்லமையின் இறைவனை ஆராதிக்கின்றேன். வல்லமையின் வல்லமையின் இறைவனை ஆராதிக்கின்றேன். இறைவா, 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு, இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஏசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஏசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். நற்கருணை இறைவனை ஆராதிக்கின்றேன். மீட்பளிக்கும் இறைவனை ஆராதிக்கின்றேன். நற்கருணை இறைவனை ஆராதிக்கின்றேன். மீட்பளிக்கும் இறைவனை ஆராதிக்கின்றேன். மன்னிக்கும் இறைவனை ஆராதிக்கின்றேன். மன்னிக்கும் இறைவனை ஆராதிக்கின்றேன். இறைவா, 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஏசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன்.
ஏசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். நம்பிக்கையோட உம்மை குரல் எழுப்பி பாடு பாடு. இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். அழைத்து பாரு. உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். 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 இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை இயேசுவே ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். வல்லமையின் நாமம் இயேசுவின் நாமம். ஹalleluya ஹalleluya இயேசுவே 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 கட்டுகள் அவிழட்டும், கட்டுகள் அவிழட்டும், நீர் கட்டுகள் விழட்டும். சமாராமஸ் நீர் கட்டுகள் அவிழட்டும் இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் ரத்தத்திலே. இயேசுவே இயேசுவே இறைவா இறைவா உம்மை இதயம் இனிமேல் உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிமேல் உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிமேல் உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிமேல் உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிமேல் உம்மை ஆராதிக்கின்றேன். ஹல்லேலூயா இயேசுவே. என் உள்ளம் தேடுமொரு அன்பு நீர் மட்டுமே. என் நினைவிலும் கனவிலுமாய் நிறைந்திடும் என் தெய்வமே. என்னை உன் சொந்தமாக்குமே, என்னை உன் சொந்தமாக்குமே, என்னை உன் பாடலாக்குமே, என்னை உன் பாடலாக்குமே.
என்னை உன் பாடலாக்கும். ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே பரிசுத்தரே உன்னதரே உன்னதரே தெய்வமே வருகின்றேன் நான் வருகின்றேன் நான் உம் சந்நிதி உன் சந்நிதி மார்போடு என்னை மார்போடு என்னை அணைப்பீர். கரங்களை உயர்த்தி பாடுவோம். ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே பரிசுத்தரே உன்னதரே உன்னதரே தெய்வமே வருகின்றேன் நான் வருகின்றேன் நான் உம் சந்நிதி உன் சந்நிதி மார்போடு என்னை மார்போடு என்னை அணைப்பீர். ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே உன்னதரே தெய்வமே வருகின்றேன் நான் வருகின்றேன் நான் உன் சந்நிதி உன் சந்நிதி மார்போடு என்னை மார்போடு என்னை அணைப்பீரே. ஜெபமாலையை கரங்கள் எடுத்து எழுந்து நிற்போமா? ஆண்டவருடைய இரக்கத்திற்காக ஜெபிப்போம். நற்கருணை என்பதே ஆண்டவருடைய இரக்கம் தான். நற்கருணை என்பதே ஆண்டவருடைய இரக்கம். நற்கருணை, அந்த நற்கருணை ஆண்டவர் நம்ம கிட்ட திருப்ப கேட்கறது என்ன தெரியுமா? நான் உன் மீது இரக்கம் வைத்தது போல நீயும் பிறர் மீது இரக்கம் வைக்க வேண்டும் என்று. இரக்கத்தின் ஜெபமாலையில் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய கருணைக்காக ஜெபிப்போம், ஆண்டவருடைய இரக்கத்திற்காக ஜெபிப்போம். நற்கருணை ஆண்டவர் நமக்கு காண்பித்த கருணை மற்றவர்களுக்கு காண்பிக்க, மற்றவங்களை பற்றி யோசிக்க நம்ம எப்பவுமே சொல்லுவோம், எப்பவுமே சொல்கிறதான். ஒரு கார் பார்க் பண்ணும்போது மற்றவங்களை பற்றி யோசிங்க, பைக் பார்க் பண்ணும்போது மற்றவங்களை பற்றி யோசிங்க. நீங்கள் ஒரு சாப்பாடு சாப்பிடும்பொழுது மற்றவங்களை பற்றி யோசிங்க. நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகும்போது மற்றவங்களை பற்றி யோசிங்க. உங்களுடைய வீடில் மற்றவங்களை பற்றி யோசிங்க. கணவன் மனைவியை பற்றி, மனைவி கணவனை பற்றி, பெற்றோர் பிள்ளைகளை பற்றி, பிள்ளைகள் பெற்றோர்களை பற்றி யோசிங்க. மற்றவங்களை பற்றி யோசிங்க. தலையில் ஏறட்டும், அது தலையில் ஏறட்டும். ஸ்கூலுக்கு போகும்பொழுது மற்றவங்களை பற்றி யோசிங்க, பக்கத்தில் இருக்கிறவங்கள பற்றி யோசிங்க. அப்போ நம்ம சில விஷயங்கள் நம்ம ரொம்ப அந்த பந்தாலாம் காமிக்க மாட்டோம். பணம் இருக்குது எனக்கு, அப்போ ஏழைகளை பற்றி யோசிக்கும் பொழுது நம்ம தேவையில்லாத பந்தாவை காமிக்க மாட்டோம். நிறைய படிப்பு இருக்குது, அறிவு இருக்குது, படிக்க முடியாத ஒரு இடத்துல அந்த குழந்தைகிட்ட நம்மளுடைய ஒரு கெத்தை போய் காமிக்க மாட்டோம். மற்றவங்களை பற்றி யோசிங்க. இதான் மற்றவங்க மேலே கருணையாக இருக்கிறது. ஆண்டவர் உங்களை பற்றி, நம்மளை பற்றி, என்னை பற்றி, உங்களை பற்றி யோசித்த பொழுது கருணையாக இறங்கி வந்தார், நற்கருணையாக இறங்கி வந்தார். நம்மளை பற்றி ஆண்டவர் யோசித்ததுனால தாங்க அந்த ஆண்டவர் நம்மக்கிட்ட கேட்குறார், நான் உன் மீது இரக்கம் வைத்தது போல நீ உன் அடுத்திருப்பவர் மீது இரக்கம் வைக்க வேண்டும். நான் உன்னை பற்றி யோசித்தது போல மற்றவங்களை பற்றி நீ யோசிக்க வேண்டும். சொல்லித்தரும் ஜெபத்தை எனக்கு பின் சொல்லவும். இரக்கத்தின் ஜெபமாலை. குணமாக்கும் ஜெபம். இயேசுவே, நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர். உம் காயங்களால் என்னை சுகமாக்கும். நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோரின் பாவங்களையும் மன்னித்தருளும். உம் உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். ஆமென். சமர்ப்பண ஜெபம். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் என்னை காயப்படுத்தியவரையும் நான் காயப்படுத்தியவரையும் என் பாவங்களையும் என் காயங்களையும் என் பயங்களையும் என் தாழ்மை உணர்வுகளையும் என் விண்ணப்பங்களையும்
விண்ணப்பங்களையும் நற்கருணை நாதர் நற்கருணை நாதர் இயேசு கிறிஸ்துவின் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கும் திரு இருதயத்திற்கும் அன்னை மரியாவின் அன்னை மரியாவின் அமலோற்ப இதயத்திற்கும் அமலோற்பவ இதயத்திற்கும் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒப்புக் கொடுக்கின்றேன். எங்கள் வாழ்வை எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புனிதப்படுத்தி புதுப்பித்து புதுப்பித்து சுகமாக்கி சுகமாக்கி எங்களுக்கு எங்களுக்கு அற்புதங்களை தாரும். அற்புதங்களை தாரும். ஆமென். ஆமென். தொடக்க ஜெபம். இயேசுவே, இயேசுவே, உம் மரணத்தினால் மரணத்தினால் வாழ்வின் நூற்றுக்கண் வாழ்வின் நூற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்துலகத்திற்காக அனைத்துலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே வாழ்வின் ஊற்றே அளவில்லாவும் இரக்கத்தினால் அளவில்லாவும் இரக்கத்தினால் அனைத்துலகத்தையும் சூழ்ந்து அனைத்துலகத்தையும் சூழ்ந்து உம்மையே உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்திலிருந்து இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக எங்களுக்காக பொங்கி எழுந்த பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே, இரத்தமே தண்ணீரே, நான் உம்மீது நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இதயத்திலிருந்து இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக எங்களுக்காக பொங்கி எழுந்த பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே, இரத்தமே தண்ணீரே, நான் உம்மீது நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இதயத்திலிருந்து இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக எங்களுக்காக பொங்கி எழுந்த பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே, இரத்தமே தண்ணீரே, நான் உம்மீது நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவே, இயேசுவே, நான் உம்மீது நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவே, இயேசுவே, நான் உம்மீது நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். நம்பிக்கை வைக்கிறேன். ஜீசஸ், Jesus, I trust in you. I trust in you. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். தூய கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். அன்பார்ந்தவர்களே, இந்த முதல் 10 மணியில திவ்ய நற்கருணைக்கு எதிராக, ஆண்டவருடைய உடலுக்கு இரத்தத்திற்கு எதிராக செய்த எல்லா பாவங்களுக்காகவும் இரக்கமாயிரும் ஆண்டவரே என்று உருக்கமாக ஜெபிப்போம். தெரிஞ்சும் தெரியாமலும் செஞ்சிருப்போங்க. அன்பார்ந்தவர்களே, பிசாசு நேரடியாக நம்மளுடைய வாயில சொல்ல வைக்காது நற்கருணை ஆண்டவர் இல்லைன்னு. பிசாசனுடைய டெக்னிக் என்ன தெரியுமா? நம்மளை நற்கருணையை வாங்கும் பொழுது கையில் வாங்க வைக்கும், முட்டிக்கால் போடாமல் வாங்க வைக்கும், ஏனோ தானோன்னு வாங்க வைக்கும், பாவ சங்கீதனை செய்யாமல் வாங்க வைக்கும், அறகுறை பூசைக்கு போயிட்டு வாங்க வைக்கும். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்? எனக்கு நற்கருணை மேல் நம்பிக்கைலாம் இருக்குது அப்படின்னும். ஆனால் நம்பிக்கை இருந்தால், உண்மையாகவே உங்களுக்கு ஒருவர் மீது அன்பு இருந்தால் அந்த அன்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த அன்பு அதில் ஒரு மரியாதை இருக்கும், அந்த அன்பில் ஒரு கேர் இருக்கும். அந்த அன்பில் ஒருவரை நீங்கள் மதிக்கிறீங்க, ஒரு கேர் பண்ணுறீங்க, அதில் ஒரு அன்பு இருக்குது. நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன்னு சொல்கிறேன், ஆனால் ஆராதிக்கிறேன்னு சொல்லிவிட்டு நம்ம நடந்துக்கிற விதம் என்ன யோசிச்சு பாருங்கள். ஆராதிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்போ உண்மையான ஆராதிக்கிறேனா? அப்போ பிசாசு நமக்கு சொல்லிக் கொடுக்குற டெக்னிக். மனசில் நம்ம சொல்லுவோம் நற்கருணை ஆண்டவரை நான் நம்புகிறேன், ஆனால் செயலில் அந்த நம்பிக்கையை நம்ம வெளியே காமிக்கிறதில்ல. மன்னிப்பு கேட்போமா? நற்கருணை ஆண்டவருக்கு எதிராக செய்த செயல்களுக்கு இப்போ இப்படி சொல்லிட்டு கிராஸ் பண்ணுறதா இருக்கலாம். நற்கருணை ஆண்டவர் எழுந்தாட்ட செஞ்சு வச்சுருக்கலாம், வணங்காமல் நீங்கள் போயிருந்துருக்கலாம், தெரியாமல் செஞ்சவங்க இருக்கீங்க,
தெரிஞ்சு செய்கிறவங்க இருக்கீங்க. வணங்காமல் போயிருக்கலாம், பலிப்பீடத்தை வணங்காமல் போயிருந்திருக்கலாம். நற்கருணை ஆண்டவர் எழுந்தேற்றம் செஞ்சு வச்சுருந்தாங்க உங்களுடைய பங்கில். நீங்கள் ஏனோ தானோ நடந்துக்கிட்டு இருந்தீங்க, சாதாரணமாக நடக்கிற மாதிரி. உங்களுடைய கோயிலில் உட்காந்து பேசி அரட்டை அடிச்சிருந்திருக்கலாம். நற்கருணை ஆண்டவர் இருக்கிறார் நற்கருணை பேழைக்குள்ளே. பட் யூ டிட் நாட் ஈவன் பாதர். அந்த நெக்லிஜென்ஸில் பேசி இருந்திருக்கலாம், கோயிலில் உட்காந்து அரட்டை அடிச்சிருந்திருக்கலாம். நற்கருணை ஆண்டவருக்கு எதிராக செய்த எல்லா பாவங்கள், கோயிலுக்கு எதிராக செய்த விஷயங்கள், பலிப்பீடத்தை முடக்கியது, திருப்பலியை முடக்கியது, திருப்பலி நடக்காமல் செய்தது, உங்களுடைய கோயிலில் சண்டைக்கு நீங்களும் சேர்ந்தது, இயேசுவின் அன்பார்ந்தவர்களே ஒப்பு கொடுத்து பாருங்கள். திருப்பலியை நிறுத்த, பலிப்பீடங்களை முடக்க, கோயிலை மூட நீங்களும் முயற்சி செஞ்சுருக்கீங்களா? அதுக்கெல்லாம் சைனெல்லாம் போட்டிருக்கீங்களா? முடிவெடுங்க, மன்னிப்பு கேளுங்க, இரக்கமாயிரும் என்று இரு கரங்களை உயர்த்தி முழந்தால் படிட்டு ஜெபிப்போமா? இது முட்டிக்கால் போட்டு தான் ஜெபிக்கணும். இது நம்ம நின்று ஜெபிக்கக்கூடாது, முட்டிக்கால் போட்டு ஜெபிங்க. அவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுருக்கிறோம். இது சாதாரண பாவம் கிடையாதுங்க, சாதாரண பாவம் கிடையாது. 1வது கட்டளைக்கு எதிரான பாவம். நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், என்னை தவிர வேறு கடவுள்கள் உனக்கு இருத்தலாகாது சொன்ன ஆண்டவருக்கு எதிராக செஞ்ச பாவங்களுக்காக, நற்கருணைக்கு எதிராக செஞ்ச பாவங்களுக்கு எதிராக மன்னிப்பு வேண்டி, நித்திய பிதாவே உமது நேச மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். திவ்ய நற்கருணைக்கு எதிராக செய்த எல்லா பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டி இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அவன் மதித்ததற்கு அலட்சியமாக இருந்ததற்கு இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். உலகில் உள்ள அனைவரையும் ஒப்புக் கொடுப்போம். நற்கருணைக்கு எதிராக செய்யும் பாவங்களை, உங்களுடைய பங்கு மக்களாக இருக்கலாம், உங்களுடைய வீடு, உங்களுடைய குடும்பம் இதில் இருக்கிறவங்களாக இருக்கலாம், உலகத்தில் உள்ள கத்தோலிக்க திருச்சபையில் இருப்பவர்களாக இருக்கலாம், ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நற்கருணைக்கு எதிராக இந்த உலகத்தில் உள்ளவர்கள் செய்யும் எல்லா பாவங்களுக்காகவும் நாங்கள் முழந்தால் படியிட்டு கரங்களை உயர்த்தி கொஞ்சம் வலியோட கொஞ்சம் தியாகத்தோட மன்னிப்பு வேண்டுகிறோம். நித்திய பிதாவே உமது நேச மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். சிலம்பாந்தங்களை கால் வலிக்குன்னு தெரியும், கை வலிக்குன்னு தெரியும், இருந்தாலும் முழந்தால் படியிட்டு உலகத்தில் நடக்கிற பிளாக் மாஸ், சாத்தான் சேவை செய்பவர்களை ஒப்பு கொடுத்து, திருப்பலி அல்லாததை செய்பவர்களை ஒப்பு கொடுத்து,
திவ்ய நற்கருணையை அசிங்கப்படுத்துபவர்களை ஒப்பு கொடுத்து, அலட்சியப்படுத்துபவர்களை, அவமானப்படுத்துபவர்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவருடைய நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக முழந்தால் படியிட்டு இரு கரங்களையும் உயர்த்தி, சாத்தான் சேவை செய்பவர்கள் மீது ஆண்டவரே இரக்கமாயிரும். அவர்கள் செய்யும் நற்கரணைக்கு எதிராக செய்யும் நிந்தை அவமானங்களுக்கு கண்ணீரோடு நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்னிப்பு வேண்டுகிறோம், இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அமர்ந்து ஜெபிப்போம். இந்த 4வது 10 மணியில உங்களுடைய ஏதாவது ஒரு விண்ணப்பத்தை ஒப்பு கொடுங்க. ஏதாவது ஒரு விண்ணப்பம், ஒரு ஆன்மீகமான விண்ணப்பமாக இருக்கட்டுமே. உங்களுடைய வீட்டில் அப்படி ஒரு பழக்கம், டெய்லி திருப்பலிக்கு போகிற பழக்கம், ஆண்டவரே அப்படி ஒரு பழக்கத்தை தாங்கன்னு கேட்டு பாருங்கள். பழக்கம் அப்படின்றத விட வரத்தை கேட்டு பாருங்களேன். அன்றாடம் திருப்பலியை ஒப்பு கொடுக்கும் குடும்பமாக, காலையிலேயோ சாயங்காலமோ அன்றாடம் திருப்பலியை ஒப்பு கொடுக்கும் குடும்பமாக, ஆண்டவருடைய அந்த பாஸ்கா நிகழ்வில் ஹோம்லியில் ஃபாதரும் சொல்லிட்டு இருந்தார். இஸ்வரன் பாரதர்களே, பழைய ஏற்பாட்டில் அவங்களுக்கு ஒரு சட்டமே இருந்தது. அவங்க ரத்தம் குடிக்கக்கூடாது, ரத்தம் இருக்கிற உணவை உண்ணக்கூடாது, நல்லா கழுவி தான் இறைச்சி இருந்தாலும் சாப்பிடணும். ஏன்னா blood is லைஃப், ரத்தம் அது உயிர். இனி அந்த ரத்தம், மிருகத்தினுடைய ரத்தம் குடித்தால் உங்களுக்கு அப்போ எந்த உயிர் கிடைக்கும்? உங்களுக்குள்ள அந்த மிருகத்தினுடைய உயிர். அப்போ யாருடைய கேரக்டராக நீங்கள் மாறுவீங்க? அந்த மிருகத்தினுடைய கேரக்டராக மாறுவீங்க. அப்போ நீங்கள் அந்த ரத்தத்தை நீங்கள் சாப்பிடக்கூடாது. அதே லாஜிக் புதிய ஏற்பாட்டு கேடுங்க. இயேசுனுடைய ரத்தம், இயேசு சொல்கிறார் குடின்றார், நீ குடிக்கணுன்றார். என்னுடைய ரத்தம் நீ குடிக்கணுன்றார். அப்படின்னா ரத்தம் உயிர் என்றால் இயேசுனுடைய ரத்தத்தை குடிக்கும் பொழுது யாருடைய உயிர் உங்களுக்குள்ளே போகும்? யாருடைய கேரக்டர் உங்களுக்குள்ளே போகும்? அதனால தான் சொல்கிறாரு என்னுடைய ரத்தத்தை குடிக்கணும். அதனால் இது வெறும் ஒரு மீல் கிடையாதுங்க, வெறும் ஒரு உணவு கிடையாது. இது வெறும் ஒரு உணவு கிடையாது. நற்கருணை என்பது வெறும் ஒரு உணவு கிடையாது. இட் இஸ் அ சாக்ரிஃபைஸ். அது ஒரு பலியே. கத்தோலிக்க திருச்சபை 2000 வருடங்களாக இது கொண்டாடுவது அப்பஸ்தோலர்களிடமிருந்து கிடைத்த, திருத்தூதர்களிடமிருந்து கிடைத்த பாரம்பரியத்திலிருந்து இயேசு நிறுவியதை அன்று பங்கு கொண்ட அந்த அப்போஸ்தலர்கள் கிட்ட கிடைச்சது. அப்போ பெரிய வியாழன் என்பது, நல்லா கவனிங்க, பெரிய வியாழன் என்பது இயேசு கிறிஸ்து பழைய பாஸ்கா நினைவை கொண்டாடியது அல்ல, மாறாக புதிய பாஸ்காவை நிறுவியது. இட் இஸ் நாட் த ரிமெம்பரன்ஸ் ஆஃப் த பாஸ்ட், பட் இட் இஸ் அ ப்ரீஃபிகுரேஷன் ஆஃப் த ஃபியூச்சர். வெள்ளிக்கிழமை நடக்க போகிறத வியாழக்கிழமை கொண்டாடுறாரு. இயேசுனுடைய பாஸ்கா என்பது, பெரிய வியாழன் என்பது பழைய ஏற்பாட்டினுடைய நினைவு பாஸ்கா அல்ல, மாறாக வெள்ளிக்கிழமை நடக்க வேண்டிய அந்த பாஸ்காவினுடைய முன்னோடி. இட் இஸ் நாட் த ரிமெம்பரன்ஸ் ஆஃப் த பாஸ்ட், பட் இட் இஸ் த ப்ரீஃபிகுரேஷன் ஆஃப் த ஃபியூச்சர். அப்போ இயேசுனுடைய பெரிய வியாழன் பாஸ் ஓவர் பாஸ்கா வித்தியாசமான பாஸ்கா, பழைய ஏற்பாட்டு பாஸ்கா கிடையாது. அவருடைய உடலை உங்களுக்காக கையளிக்கிறேன், என் இரத்தத்தை உங்களுக்காக கையளிக்கிறேன். அப்படி ஒரு வார்த்தை சொல்லலைன்னா அது பலி அல்ல.
இயேசு சொன்னார், பலியாக மாற்றினார், வெள்ளிக்கிழமை பலியாக ஒப்பு கொடுத்தாரு. வெள்ளிக்கிழமை பலியாக ஒப்பு கொடுத்தார் இந்த 4வது 10 மணியில். அதனால் அன்றாடம் திருப்பலிக்காக ஒரு ஆசை கேட்டு பாருங்கள் முடிந்தால். இல்லை அன்றாடம் குடும்ப ஜெபமாலைக்காக ஒப்பு கொடுங்க. அன்றாடம் பைபிள் வாசிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம், இல்லை ஒரு அதிகாரமாவது. ஆனால் அன்றாடம் பைபிளை திறக்க வாசிக்க ஒரு ஆசையை வரத்தை கேட்டு பாருங்க. ஆன்மீகமான ஒரு ஆசையை கேட்டு வரத்தை கேட்டு இந்த 4வது 10 மணி ஒப்பு கொடுப்போமா? நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஜெரோம் என்ற ஒரு மகனை தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இடுப்பு வலியோடு இருக்கிற ஒருத்தருக்கு முற்றிலுமான விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கையில தொழுநோய் போல சில பாடுகள் வந்திருக்குது, விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அனிதா என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இலை வகையான உணவுகள் சாப்பிடும் பொழுது அலர்ஜி இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இலை வகையான உணவுகளில் இருந்து சாப்பிடும் பொழுது அலர்ஜி வர ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பித்தப்பையில கல்லில் இருந்து விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கால் வீக்கத்தில் இருந்து ஒரு குழந்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சின்ன ஒரு பையன், மேபி உனக்கு ஒரு 8 இல்லை 9 10 வயசு இருக்கும். ஆனால் உன்னுடைய கால் வீக்கமாக இருக்கு, கால் பாதங்கள் வீக்கமாக இருக்கு. விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற அந்த மகனை இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். டைப் 1 சுகர் நோயாளிக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். மஞ்சக்காமால வந்து அதனுடைய விளைவுகள் இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மஞ்சக்காமால வந்துச்சு, ஆனா போயிடுச்சு. ஆனா இப்ப அதனுடைய விளைவுகள் இருக்குது. consequence of your jaundice, God is healing a person. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். கவிதா என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். Praise the Lord. Hallelujah. 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 அன்பார்ந்தவர்களை சொல்லி தந்த மறை உண்மையை மறந்துடாதீங்க. அப்பத்தை இயேசுவின் சரீர இரத்தமாக மாற்றும் அதே தூய ஆவியானவர், இயேசுனுடைய திருவுடலாக மாற்றும் அதே தூய ஆவியானவர், அந்த இயேசுவின் திருவுடலை நீங்கள் வாங்கும் பொழுது உங்களை இயேசுவின் திருவுடலாக மாற்றுகிறார். அதே தூய ஆவியானவர் அப்பத்தை இயேசுனுடைய திருவுடலாக மாற்றும் அதே தூய ஆவியானவர் அந்த திருவுடலை வாங்கும் என்னை இயேசுனுடைய திருவுடலாக மாற்றுகிறார். இது வெறும் ஒரு ஃபிசிக்கல் ஹீலிங்காக கிடையாது, ஃபிசிக்கல் ஹீலிங்காக கிடையாது. இன்னொரு அழகான ஒரு விஷயம் சொல்கிறேன். யூக்ரிஸ்ட் அப்படின்றதுக்கு இன்னொரு அழகான வார்த்தை இருக்குது, ஹோலி கம்யூனியன். நல்லா கவனிங்க, ஹோலி கம்யூனியன் நற்கருணை வாங்குவதால் மட்டுமல்ல நாம் இயேசுவினுடைய அந்த ஒருமைப்பாட்டுக்கு வருவது, கம்யூனியனுக்கு வருவது. நல்லா கவனிங்க, கம்யூனியன் இருக்கிறதுனால தான் நற்கருணையை வாங்க முடிகிறது. நற்கருணை வாங்கிறதால கம்யூனியன் வருது, ஆனால் கம்யூனியன் இருக்கிறதுனால தான் நம்ம நற்கருணையை வாங்குகிறோம். அந்த கம்யூனியன் எப்போ வந்துச்சு? பாப்டிசத்தில். நல்லா கவனிங்க, வித்தவுட் அ கம்யூனியன் வித் ஜீசஸ் யூ cannot receive holy communion. By receiving holy communion you come into the communion of Jesus more. இப்போ புரியுதா ஏன் நம்ம மற்ற மதத்தில் உள்ளவர்களுக்கு, மற்ற சபையில் உள்ளவர்களுக்கு ஏன் கொடுக்கறது இல்லை? பிகாஸ் தே ஆர் நாட் இன் கம்யூனியன். இன் கம்யூனியன் அப்போ தேர் இஸ் 2 கம்யூனியன் இருக்குது. ஒன்று ஸ்பிரிச்சுவல் கம்யூனியன், ஒன்று நற்கருணை வழியாக வர கம்யூனியன். இப்போ ஸ்பிரிச்சுவல் கம்யூனியன் எங்கே கிடைக்குது? பாப்டிசம் வழியாக கிடைக்குது, திருமுழுக்கு வழியாக கிடைக்குது. அந்த திருமுழுக்கு வழியாக கம்யூனியன் வந்து தயார் நிலையில் இருக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த கம்யூனியன் வழங்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் ஒரு திருப்பலிக்கு வரும் பொழுது
திவ்ய நற்கருணைக்கு வரும் பொழுது வாங்க வரும் பொழுது உங்களுக்கு கம்யூனியன் இருக்கணும். யார் கூட? கடவுள் கூடயும் மனிதன் கூடயும் கம்யூனியன் இருந்தால் தான் இந்த ஹோலி கம்யூனியன் வாங்கணும். ஊர் முழுக்க வம்பு, பார்க்குறவங்ககிட்டலாம் சண்டை, வாய் எடுத்தா கெட்ட வார்த்தை, நாக்கு வழியாக எல்லாரையும் பிரித்து வச்சுருக்கிறோம். கடவுள்கிட்டையும் கம்யூனியன் கிடையாது, மனுஷங்கிட்டையும் கம்யூனியன் கிடையாது. நீங்கள் எப்படி இந்த ஹோலி கம்யூனியன் வாங்கலாம்? இது உங்களுக்கு கம்யூனியன் தராது. இதுதான் யூதாஸ்க்கு வந்த பிரச்சனை. கடவுள்கிட்டையும் கம்யூனியன் போச்சு, மனுஷங்கிட்டையும் கம்யூனியன் போச்சு. ஹோலி கம்யூனியன் வாங்க அந்த பொழுது அந்த ஹோலி கம்யூனியன் யூதாஸுக்குள்ளே கொடுத்தது பிசாசே. Because he was not in communion with Jesus. That's why the Holy Communion could not give Jesus to him. Praise the Lord. Hallelujah. 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 முழந்தாள் படிட்டு ஜெபிப்போமா? மன்னிப்பு வேண்டி ஜெபிப்போமா? நற்கருணை வாங்கிய நேரங்கள், பாவத்தோடு வாங்கிய நேரங்களுக்காக மீண்டும் ஒரு முறை தனிப்பட்ட விதத்திலே மன்னிப்பு கேட்டு, மன்னிப்பு ஆண்டவரே இரக்கமாயிரும், மன்னிப்பு கேட்டு ஜெபிப்போம். மன்னிப்பு கேட்டு இந்த 5வது 10 மணியில் நற்கருணைக்கு எதிராக நானோ என் குடும்பமோ என் பங்கோ இந்த உலகமோ உலகத்தில் உள்ளவர்களோ கத்தோலிக்கர்களோ கத்தோலிக்கல் அல்லாதவர்களோ கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களோ கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களோ செய்யும் எல்லா நிந்தை அவமானங்களுக்காக ஆண்டவரே இன்றைய பெருவிழாவிலே நான் மன்னிப்பு வேண்டி ஜெபிக்கிறேன். நித்திய பிதாவே, ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். 3 பேருக்கு குழந்தை பாக்கியம் தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஜெயந்தி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஃப்ளோரா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஜெசிந்தா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஜெரிஷ் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஃபிட்ஸ் நோயிலிருந்து 2 பேருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். குழந்தை மிஸ்கேரேஜ் ஆகி போனதனுடைய வேதனையிலிருந்து வெளிவராத ஒரு மகளுக்கு முற்றிலுமான விடுதலை தந்து எதிர்பார்ப்பை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இறுதி ஜெபம் சொல்லி தருகிறேன், எனக்கு பின் சொல்லவும். நித்திய பிதாவே, பிதாவே, முடிவில்லா இரக்கமும் முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதுருக்கமுடைய பெட்டகமே, குறைவில்லா மனதிற்குமுடைய பெட்டகமே, எம்மை கருணை கண்ணோக்கி எம் கண்ணே உம் இரக்கத்தை எம் மீது மிகுதியாக்கும். என் மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையே அர்ப்பணிக்க எம்மையே அர்ப்பணிக்க அருள் புரியும். அதுவே உம் அன்பும் இரக்கமும் ஆகும். இரக்கமும் ஆகும். ஆமென். ஆமென். அமைதியாக அமருவோம். என் உள்ளம் தேடும் ஒரு அமைதியாக அந்த பாட்டை கேட்போம், அதை பாடுவோம். அமைதியாக கண்களை மூடி, தூங்க முடியாமல் இருந்தால் கண்களை மூடி இந்த பாட்டை தியானமாக பாடுங்க, ஜெபிங்க. என் உள்ளம் தேடுகிற ஒரே ஒரு அன்பு ஆண்டவருடைய அன்பு. அந்த ஆண்டவர்கிட்டேருந்து வர அன்பு யார்கிட்டலாம் தான் உங்களுக்கு கிடைக்குதோ அவங்ககிட்டேருந்து போங்க. ஆண்டவருடைய அன்பு கிடைக்காத இடத்துக்கு போகாதீங்க. ஆண்டவருடைய அன்பு மனிதர்களிடமிருந்து கிடைத்தால் கண்டிப்பாக போங்க, அப்படிப்பட்ட மனிதர்கள்கிட்ட போங்க. ஆண்டவருடைய அன்பு
கிடைக்காத மனிதர்கள்கிட்ட அன்பை தேடி போகாதீங்க. ஆண்டவருடைய அன்பு கிடைக்கிற மனிதரிடமிருந்து. அதனால தான் ஆண்டவர் மனிதரை படைத்தார். ஏன் ஆண்டவர் மனிதரை படைக்கணும்? ஏன்னா மனிதர் நமக்கு அன்பு காமிக்கும் பொழுது அப்போ தாங்க தெரியும். என்ன தெரியும்? ஐயோ இந்த அன்பு பத்தாதுன்னு தெரியும். அப்போ நம்ம எங்கே போவோம்? நிறைவான அன்பை தேடி போவோம். மனிதர்கள் இல்லைனா, இந்த குறைவான அன்பு இல்லைனா நிறைவானதை தேடி போக மாட்டீங்க. அப்போ குறைவான அன்பு கூடவே வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஏன்னா நிறைவான அன்பை தேடி வருவதற்காக. என் உள்ளம் தேடுவது ஒரே ஒரு அன்பு, இயேசு என் அன்பு, ஆண்டவர் என் அன்பு. சேர்ந்து பாடுவோம், ஜெபிப்போம். கண்ணை மூடணுன்னா கண்ணை மூடி இந்த பாட்டை ஜெபமாக மாற்றுங்க. இல்லை உங்களுக்கு ஸ்க்ரீனை பார்த்து பாடணுன்னா அப்படி பாடுங்க. either way you can make it as a prayer. ஆண்டவரே சொந்தமாக்கும் என்னை உன் பாடலா. அவரை பற்றி மட்டுமே ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே உன்னதரே தெய்வமே வருகின்றேன் நான் உன் சந்நிதி மார்போடு என்னை அழைப்பீரே. ஆராதனை உமக்கு மட்டுமே பரிசுத்தரே நீர் மட்டுமே உன்னதரே தெய்வமே வருகின்றேன் நான் உன் சந்நிதி மார்போடு என்னை அழைப்பீரே. இருள் மூடும் வழியில் உன் அன்பு துணையாக வருமே என் இறைவா. என் கரம் தளரும் நேரத்தில் அணைக்கும் கரமாய் வருவீரோ. இருள் மூடும் வழியில் உன் அன்பு துணையாக வருமே என் இறைவா. என் கரம் தளரும் நேரத்தில் அணைக்கும் கரமாய் வருவீரோ. ஆராதனை பரிசுத்தரே பரிசுத்தரே உன்னதரே உன்னதரே தெய்வமே வருகின்றேன் வருகின்றேன் உன் சந்நிதி உன் சந்நிதி மார்போடு என்னை அழைப்பீரே. கட்டி பிடிச்சுக்கோங்க ஆண்டவரே. ஆராதனை நீர் மட்டுமே பரிசுத்தரே ஒருவரே உன்னதரே தெய்வமே வருகின்றேன் வருகின்றேன் உன் சந்நிதி சந்நிதி மார்போடு என்னை அழைப்பீரே. ஆண்டவருடைய இரத்தத்தினுடைய வழிகள், சிலுவை பாதையினுடைய வழிகள் அப்பா நான் பின்தொடர்கின்றேன். என்னைக்காவது நான் உன்னை மறுதளிச்சு மறந்து பிரிந்து போனா நான் என்னை நேசத்தோட பாசத்தோட கட்டி பிடித்து என்னை அரவணைப்பீரா. கல்வாரி குருதி உன் வழியில் என்றென்றும் உம்மை பின்தொடர்வே. மருந்தும்மை விட்டு பிரிந்தாலும் நெருக்கமாய் என்னை அழைப்பீரோ. கல்வாரி குருதி உம் வழியில்
என்றென்றும் உம்மை பின்தொடர்வே. மறந்தும்மை விட்டு பிரிந்தாலும் நெருக்கமாய் என்னை அழைப்பீரோ. ஆராதனை பரிசுத்தரே, பரிசுத்தரே, உன்னதரே, உன்னதரே, தெய்வமே வருகின்றேன் உன் சந்நிதி, உன் சந்நிதி, மார்போடு என்னை மார்போடு என்னை அழைப்பீர். ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே, பரிசுத்தரே, உன்னதரே, உன்னதரே, தெய்வமே வருகின்றேன் நான் வருகின்றேன் நான் சந்நிதி, உன் சந்நிதி, மார்போடு என்னை மார்போடு என்னை அழைப்பீரே. என் உள்ளம் என் உள்ளம் தேடும் ஒரு அன்பு நீர் மட்டுமே, நீர் மட்டுமே. என் நினைவிலும் கனவிலும் நீ, என் நினைவிலும் கனவிலுமாய் நிறைந்திடும் என் தெய்வமே. என்னை உன் சொந்தமாக்கிடுங்கப்பா. என்னை உன் சொந்தமாக்குவே. என்னை உன் பாடலாக்குமே, என்னை உன் சொந்தமாக்குமே, என்னை உன் பாடலா. நற்கருணை ஆண்டவரே, ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே, பரிசுத்தரே, உன்னதரே, உன்னதரே, தெய்வமே வருகின்றேன் வருகின்றேன் உன் சந்நிதி, உன் சந்நிதி, மார்போடு என்னை மார்போடு என்னை அழைப்பீரே. ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே, பரிசுத்தரே, உன்னதரே, உன்னதரே, தெய்வமே வருகின்றேன் நான் உன் சந்நிதி, மார்போடு மார்போடு என்னை அழைப்பீரே. Praise the Lord. கண்களை திறப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனதால் படியிடுவோம். வான் பெயர் கீதம் பாடி நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெறுவோம். இஸ்ரவேல் பார்ந்தவர்களே, நற்கருணை ஆண்டவர், நற்கருணை ஆண்டவர், நற்கருணை ஆண்டவர் அப்படி கொடுங்க. நற்கருணைன்னு மட்டும் சொல்லாதீங்க. நற்கருணை ஆண்டவர் இஸ் யூக்கரிஸ்டிக் லார்ட். அப்பம் மட்டும் அல்ல, யூக்கரிஸ்ட் மட்டுமல்ல, இஸ் யூக்கரிஸ்டிக் லார்ட். நற்கருணை ஆண்டவர், நற்கருணை ஆண்டவர் அப்படி கூப்பிட்டு பாருங்க. அப்படி கூப்பிடும்போது உங்களுக்கு தெரியும் அது யாரோ, இஸ் சம் ஒன். இட்ஸ் நாட் சம்திங், இட்ஸ் சம் ஒன், இட்ஸ் நாட் சம்திங். நற்கருணை கிடையாதுங்க, நற்கருணை ஆண்டவர், நற்கருணை ஆண்டவர். அப்போ நற்கருணைக்கு ஒரு முகம் இருக்குது. யாஸ் அ ஃபேஸ், ஒரு முகம் இருக்குது நற்கருணைக்கு. அந்த முகத்தை பார்த்து உங்களுக்கு தெரியும், உட்கார உங்களால் முடியும். யூ லவ் டு சிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த யூக்கரிஸ்ட் கேசிங் அட் தி ஐஸ் ஆஃப் ஜீசஸ். ஆண்டவருடைய கண்களை பார்த்து எப்படி இந்த ஒரு ஃபோட்டோவில் ஆண்டவருடைய கண்ணை பார்த்து உட்கார்றோமோ அப்படி உங்களால் உட்கார முடியும். ஆசைப்பட்டு பாருங்கள். உங்களுடைய பங்குக்கு முடிஞ்சால் டெய்லியும் போங்க. நீ திருப்பலிக்கு போக முடியலையா, தயவு செய்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உங்கள் பங்கு கோயிலுக்கு போங்க. அது உங்களோட வீடு தான். அது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உங்கள் பங்கு கோயிலுக்கு போங்க, போய் உட்காந்துட்டு வாங்க. நற்கருணை ஆளை இல்லை ஃபாதர், பரவாயில்ல, நற்கருணை ஆண்டவர் இருக்கிறார்ல. அதனால் தயவு செய்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் டெய்லியும் நற்கருணை ஆண்டவர்கிட்ட போய் உட்காந்துட்டு வாங்க. முடிந்தால் திருப்பலிக்கு முடியலையா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நற்கருணை ஆண்டவர்கிட்ட போய் உட்காந்துட்டு வாங்க. இஸ்ரவேல் பார்ந்தவர்களே, விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நீங்கள் நம்பினீங்கன்னா, எல்லாம் வல்லவர் நீங்கள் நம்பினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போவீங்க. நான் சொல்லாமே போயிருந்துருக்கணும். அட்லீஸ்ட் உங்களுக்கு இது ஒரு இன்ஸ்பிரேஷனாவது இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் டெய்லியும் உங்களுடைய பங்கு கோயிலில் நற்கருணை ஆண்டவர் ஆலயம் இருந்தால் சூப்பர். அப்படி நற்கருணை ஆலயம் இல்லையா, நற்கருணை ஆண்டவர்கிட்ட போய் சந்தித்து விட்டு வாருங்கள். நற்கருணை ஆண்டவர் படுவோம். மண்பெயர்
பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்க நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துயத்துணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆராதனை பரிசுத்தரே, உன்னதரே, தெய்வமே. வருகின்றேன் நான் உன் சந்நிதி, பார்வோடு என்னை அணைப்பீரே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நற்கருணையால் உருவாக்கப்பட்ட சமூகமே நன்றி சொல்லி பாடுவோமா? நற்கருணையின் சமூகமாக ஒன்று சேர்ந்து வாழ்க. அம்மா மரியே நன்றி, வாழ்க. திருச்சபையே நன்றி, வாழ்க. திரு உடலே நன்றி, பலிபீடமே நன்றி. வாழ்க அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆராதனையே
ஆராதனை